சீர்காழியில் நேர விரயத்தை தடுக்க ஆற்றில் மூங்கில் பாலம் அமைத்து ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர பாலம் அமைக்க வேண்டும் என கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அடுத்த தென்னாம்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கோடையாம்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்கள் பிரதான சாலை வழியாக கோடையாம்பட்டினம் பள்ளிக்கு சென்றால் 4 கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டும். எனவே தங்கள் கிராமத்தை ஒட்டி அமைத்துள்ள ஆற்றில் மூங்கில் பாலம் அமைத்து ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். இதனிடையே கிராமத்தினரின் நலன் கருதி மாதான்பட்டினம் கோடையாம்பட்டினம் இடையே முல்லையாற்றில் கான்கிரீட் நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நான் ஸ்கூல் போனா இந்த பாலத்து வழியா தான் போறேன். எங்களுக்கு ஒரு சிமெண்ட் பாலம் வேணும். ஒரு நாள் நானே உளுந்துட்டேன், அதுல போகவே முடியல. எங்களுக்கு ஒரு சிமெண்ட் பாலம் வேணும். இப்போதைக்கு போகிறதுக்கு ஒரு மூங்கில் பாலமாச்சும் கட்டித்தாங்க. அதுல போகவே சுத்தமா முடியல. ஒரு நிரந்தர பாலத்தை கேட்கறாங்க. அதை ஏற்படுத்துறதுக்கு பல கோடி செலவாக போறது இல்ல. இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனடியாக வந்து பார்வையிட்டு மக்களுடைய இந்த பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் தீர்க்கணும்னு அனைத்து மக்களையும் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த பாலம் கட்டித்தரேன் சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி வர்றாங்க. 20-30 வருஷமா இந்த மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கர இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த பாலம் மழையில வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா இந்த ஸ்கூல் பசங்க நடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் இந்த ஊரை சுத்தி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு அரசாங்கமும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா எங்களுக்கு ஒரு காங்கிரீட் பாலத்தை கட்டி கொடுக்கணும்.